ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பயிற்சி. ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும், இதுல போகணும், அதுல போகணும் ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல சுக்கிரன். இது நாள் வரைக்கும் அவரு இன்னொருத்தர் வீடு, அதாவது சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தார். இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறார். சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு? எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க? கரெக்டா ஜூன் மாசம் 29ஆம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து பெயர்ச்சி ஆகி வர்றார். இவர் ஜூலை மாசம் 26ஆம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த 12 ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா? அதுக்கான பதிவு தாங்க இது. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா சுக்கிர பயிற்சியும் கொடுக்குறோம். நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆசைப்பட்ட சுக்கிரன் அள்ளி கொடுக்க போறாரு பாருங்க 12 ராசிக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மிதுன ராசி தாங்க. இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா யோசிக்க முடியாது. ஒரு விஷயத்த பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தான். ஒண்ணு இல்லைங்க, ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல இந்த மிதுன ராசிக்கார அனுப்பி வைங்க. அந்த பிரச்சனையை அழகா பேசி முடிச்சு நீட்டா சால்வ் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மிதுனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். பொதுவா மிதுனன்னாவே அறிவு ஆற்றல் தான். இவங்களை மாதிரி யாரும் அறிவா இருக்க முடியாது. பிரம்மாண்டமா கற்பனை, இவங்களுடைய கற்பனை இருக்கு பாத்தீங்களா, சும்மா சிம்பிளான யோசிக்க மாட்டாங்க. எதுலையும் பெருசா தான் யோசிப்பாப்புல. மிதுனத்தை பொறுத்தவரை பெருசா நம்ம லைஃப்ல சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தாங்க மிதுனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க மிதுன ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா யோசிப்பாப்புல இந்த மிதுன ராசியில பிறந்துட்டா மட்டும். கௌரவம் அந்தஸ்தோட இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி தாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய ராஜயோக பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. இந்த சுக்கிர பகவானுடைய ராஜயோக பெயர்ச்சி என்னங்க? ராஜயோக பயிற்சிங்கிறீங்க. ஏன்னா சுக்கிரன் வந்துட்டாவே ராஜயோக கிரகம் இந்த சுக்கிர பகவானை சொல்றாங்க. அதனாலதான் சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தா ஜாதகம் எடுத்து நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க. தற்போதைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது சுக்கிர பகவான் மட்டும்தாங்க. சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்னன்னு தெரியலப்பா, சுக்கிர தசை பயங்கரமா பிச்சு வாங்கும் போல இருக்கு, எல்லா விஷயத்திலும் போனா உனக்கு நீ ஜெயிக்கிற அப்படிம்பா. அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருந்துட்டால் வாழ்க்கையே வசந்த காலம்தான். எப்படிப்பட்ட பிரச்சனையும் பேஸ் பண்ணி போடலாம். நம்ம ஏன் எல்லா வீடியோலும் ஒரு பொது பலனா கொடுக்கணும்? நீ இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மிருகசீரிட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதம் வரை, அடுத்து திருவாத நட்சத்திரம், அடுத்து புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை நீங்க பிறந்திருப்பீங்க. இப்ப இந்த 3 நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா தசாபத்தி ஒரே மாதிரி நடக்காது. அதை விட்டுருங்க. மெயினா நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அதான் முடிவு பண்ணும். நம்முடைய கர்மா என்னங்க? இந்த கலியுகத்துல நம்ம பிறந்திருக்கோம்னா இறைவன் ஒரு கர்மா கொடுத்துருப்பாருங்க. அந்த கர்மா எப்பவுமே வேலை செய்யும். உங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது. உங்க ஜாதகத்தை வச்சுதாங்க சொல்ல முடியும், லக்கணத்தை வச்சுதாங்க கணிக்க முடியும். நீ இதுல படி, இதுல படிக்காத, இந்த காரியத்துக்கு போ, இந்த காரியத்துக்கு போகாத, உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அதனால நம்ம எல்லா வீடியிலும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு பொது பலன் நம்ம எல்லா வீடியிலும் சொல்ல காரணம் ரீசன் இதுதான். சில பேர் மிதுன ராசிக்காரர் என்ன சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருந்துச்சுதான் கால் பண்ணீங்களா. தயவு செய்து
லக்ன அடிப்படையில எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்திய நடத்துன்னு பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலனை சுத்தி வச்சு கரெக்டா வைங்க, மாறாதுங்க. இப்ப பாருங்க, சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதிங்க? சுக்கிரன் கரெக்டா போயிருவோம். ஏன்னா உல்லாச பயணம், சொகுசு காரு, சொகுசு பங்களா, வீடு, இடம் எல்லாமே சுக்கிரன் தான். இவர் வந்துட்டா ஜாதக நோட்டை தூக்காத ஆள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பஞ்சமாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதிங்க சுக்கிரன். மனசுக்குள்ள காதல் இருக்கு பாத்தீங்களா, அதை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரனுங்க. ஆசையை காட்டக்கூடிய சுக்கிரனுங்க. ஆடம்பர வாழ்க்கையை காட்டுறது சுக்கிரனுங்க. குழந்தைய காட்டுறது சுக்கிரனுங்க. உங்களுடைய வெற்றியை காட்டுறது சுக்கிரனுங்க. பூர்வீகத்தை காட்டுறது சுக்கிரனுங்க. குலதெய்வத்தை காட்டுறது சுக்கிரனுங்க. கோச்சாரத்துல வெளிநாடை காட்டுறது சுக்கிரனுங்க. வெளியூரை காட்டுறது சுக்கிர பகவானுங்க. நல்லா தூங்கணும், சுக்கிர பகவான் தாங்க. செலவு, விரைய செலவை காட்டுறதும் சுக்கிர பகவான் தாங்க. இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. வாடகை வீட்டுல இருந்தா இப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாரு. அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு கிரகம் சொந்த வீட்டுக்கு வர்றதுன்னா அங்க எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, சுக்கிரவன் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு, மிதன ராசியை கெடுத்து போடுவாரா அப்படிங்கிற சொல்லுவீங்க. அங்க கெடுக்க வாய்ப்பே இல்ல ராஜா. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஜூலை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க கிங்கு தான். காரணம் சொல்றேன், என்ன காரணம் இருக்கு? சுக்கிரம் போகக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்க. ரோகிணியில போவாரு. ரோகிணி ரிஷபராசி, அதாவது ரோகிணியில பாருங்க, பொதுவா சந்திரபவனுடைய நட்சத்திரம். உங்களுக்கு சந்திரபவன் எத்தனாம் வீட்டு அதிபதி? கடகத்துக்குள்ள அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி. நீ எங்கே இருந்தாலும் உனக்கு நான் அள்ளி 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 கொடுக்க நான் ரெடிங்கிறாரு சுக்கிரன். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் தான் ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கு பாத்தீங்கன்னா. மிதுன ராசிக்காரங்க செம்ம கஷ்டம். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில் எல்லாமே பிரச்சனைங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை குத்தியும் சரியா அமையல, கடன் பிரச்சனை ரொம்ப வந்துருச்சு. ஜனவரி மாசத்துல இருந்து பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடன் வந்துருச்சு, பகை வந்துருச்சு, எதிரி வந்துருச்சு, தாய்மாமா ஒரு பிரச்சனை வந்துச்சு, லாபத்துல பிரச்சனை வந்துச்சு, பெருங்கொண்ட பணத்தை என்னால சமாளிக்க முடியல, சம்பாதிக்கிறேன், எனக்கு காசு போகிற இடம் எனக்கு தெரியல, எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, குடும்பத்துல ஒரு கலகமா இருக்கு, எதுவுமே என்னால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனதுக்கு மிதுனங்க. சரிங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மிதுனராசிக்கார சொல்றதுக்கு வார்த்தையில அந்த அளவுக்கு நிறைய பகை, எதிரி, பிரச்சனையை பார்த்தது மிதுனம் மிதுனம் மிதுனம். ஏன் படிப்பு கல்வி எடுத்து பாருங்களேன், எத்தனை பேருக்கு கல்வியை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கொடுக்க முடியல, சாதிக்க முடியல, ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. என்னால ஸ்டெடியா ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல. இதுக்கு முன்னாடி நடந்தது இப்படி. இப்பதான் 2ஆம் இடத்துல புதன் வந்துட்டா. நீங்க பயப்படவே வேணாம். இனிமேதான் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே விடாதீங்க. நான் இது முன்னாடி 6 மாசம் கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்கன்னா, இந்த 6 மாசம் கஷ்டம் இப்ப விளையிருங்க. முதல் பலன் என்ன சொல்லலாம்? முதல் பலன் உங்களுக்கு என்ன சொல்லலாம்? வேலை கிடைக்கணுமா? வேலை மேலாதிட்ட பிரச்சனை இருக்கு, அந்த வேலையில் உள்ள பிரச்சனை சரியாகும். வேலை நிரந்தரமான வேலை, நல்ல வேலை உங்களுக்கு இப்ப கிடைக்கும். கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்தை. பயங்கரமா கொடுப்பாரு வேலை உத்தியோகத்தை. எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துருவாருங்க வேலை உத்தியோகத்துல. நல்ல ஒரு மாற்றம் வேலை உத்தியோகத்துல வருது. கடன் இல்ல, பகை இல்ல, எதிரி இல்ல, பிரச்சனை இல்ல, வேலை உத்தியோகத்துல கலகம் இல்ல, லாப வருமானம் சூப்பரா இருக்கும் பாருங்க. செம்மையான வருமானம். பொருளாதார வருமானம் உங்களுக்கு குறையே இருக்காது. ஏதோ ஒரு இடம் மூலியமா காசு பணம் வரப்போது பாத்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்க, ஏதோ இடத்த விற்கணும் பாக்குறீங்க, ஒரு வித்தா இவ்வளவு பணம் கிடைக்குன்னு பாக்குறீங்க, ஒரு வீடு வாங்கலாம்னு பிளான் பாக்குறீங்க, கண்டிப்பா அதை வாங்க போறீங்க. இடமோ இடமோ பூமியோ ஏதோ வாங்கக்கூடிய யோகம் இல்ல விற்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. இதை விட்டுறாதீங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில மிதுன ராசி என்பர்களே, பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், கடனை அடைச்சிருவீங்க, சேமிப்பு பக்கவா இருக்கும் பாத்துக்கு. நான் உங்களுக்கு இங்க கெட்ட பலன் சொல்ல வரல, நல்ல நேரம் நெருங்கிருச்சு. கண்டிப்பா பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு, விற்ற வேண்டாம். ரிஷபம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கு பாருங்க. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு ராஜயோகம், எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க. லைஃப்ல எல்லாமே வெற்றியே தான் வருமே. தோல்விக்கு வேலை இல்லை ராஜா. உங்களுக்கு எப்படி? தோல்விக்கு வேலை இல்லை. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில இருக்குது. திருமண வாழ்க்கையில தடை நினைச்சு பாத்தீங்கன்னா, திருமணத்தை எத்தனை பேருக்கு முடிவு பண்ணி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆவணி மாசம் நிறைய பேர் கல்யாணம் முடியணும்.
வாய்ப்பு நிறைய இருக்கு. கணவன் மனைவிகள் ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் வராது. குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்தா நீங்க பயப்படாம இறங்கிட்டீங்க, உங்க பக்கம் வெற்றியா வரும். அதே மாதிரி உடம்பு நோய் தாக்கங்கள் உடம்புல இருக்காது. அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கணும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க ப்ரொமோஷன் வரணும், இல்ல வேலையை விட்டு வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணி போகணும். இது நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல செவ்வாய். ஏன் இங்க வேலை கிடைக்கும், ஏன் வெளிநாடு வெளியூர்ல மாறுவீங்கன்னு சொன்னா இதான் காரணம். வேற ஒண்ணு கிடையாது. சூரியனுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. அப்ப ஏதோ ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்கன்னு சொல்லி காட்டுது. வேலை உத்தியோகத்துல பயங்கரமான அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. லக்னத்தோட யாரு சூரியன் இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. மிதன ராசி என்பது இந்த சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும். நினைச்ச மாதிரி கிடைக்கும். ஆசையை தூண்டுவாரு, கவலைப்படாதீங்க. இனிமே பாருங்க, வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய ஒரு அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எல்லாருக்கும் அதே மாதிரி தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்க. ஆனா தொழில மிகப்பெரிய லாபம் இருக்கு, பாத்துக்குங்க. ஏன் லாபம் இருக்குன்னு சொல்லுங்க. 10ல குரு, 10ல சனி பகவான் இருக்கு. உங்க ராசியில குரு இருக்கிறாரு. குரு போகக்கூடிய நட்சத்திரம் எதுனா தெரியுமா? திருவாதிரை புனர்பூஷ நட்சத்திரம். அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துல போறாரு. திருவாதிரைங்கிறது உங்களுக்கு எத்தனாம் வீடு? 9ஆம் வீடு பாக்கியாதிபதி. யாருக்கு ராகு நல்லா இருக்கோ டாப் அளவுல பெரிய அளவுல தொழில சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் பாருங்க. தொழில உலகம் பேசக்கூடிய அளவுக்கு நீங்க போகணும். ஜாதக தசாபதி நல்லா இருந்தா போவீங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கமிஷன் யாரும் நல்லா இருக்கும். மெயினா நிறைய பேர் லாட்ரி எடுக்கலாமா இருக்கணும், கண்டிப்பா எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க. லாட்ரி கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. பாத்து குடும்பத்துல நல்ல காரியம் நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும் பாருங்க. நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கலைத்துறையில பயணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பெண்களுக்கு வெற்றி வரும். இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசீரத்துல பாருங்க, தைரியம் தன்னம்பிக்கை எதுலையுமே விடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஒரு கரெக்டா பார்த்தா ஒரு 5 மாசம் லைஃப்ல ரொம்ப கடன் பகை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பொருளாதார வருமானம் எல்லாமே கஷ்டப்பட்டீங்க. கடன் வாங்கினீங்களா வாங்கலையா கேளுங்க மிருகசீரத்துல. ஆமாம் பாரு தலையாண்டு ஆமாங்க இருந்துச்சு. நிறைய அப்படியே ஒரு 5 மாசம் அப்படியே வெளியில சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இனிமே பிரச்சனை வராது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியத்துல ஒரு முயற்சி பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு. தொழில் லாபம் நல்லா இருக்கு. குடும்பத்துல ஒரு வளர்ச்சி வருது பாத்துங்க. இந்த வெற்றாதி அடுத்த திருவாதிரத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவீங்க. எப்படி பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் லைஃப்ல இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் நிறைய கற்பனை இருக்கும். உங்க கற்பனையாவே நிஜமாகும் பாருங்க. கலை கற்பனை சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையா வரும். விட்டுறாதீங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லைஃபை ஜெயிக்கணும், லைஃப்ல வாழணும், ஒரு முயற்சி எடுத்து இறங்க. யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. இனிமேதான் உங்க வாழ்க்கையை வாழ போறீங்க. சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த சுக்கிர பேஜ்ல கண்டிப்பா நடக்கும் பாத்துங்க. அடுத்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்பதாங்க நல்லா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. நிறைய வாழ்க்கையில போட்டி போராட்டம் தாடை அவமானம் பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமேல் லைஃப்ல நல்ல ஒரு வெற்றி வருது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. படிப்பு கல்வி ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.